ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபியூச்சர் மொபைல்ஸ் தாம்பரம். இனி நம்ம பார்க்க போற மொபைல் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் 6 ப்ரோ. இது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல வந்து இது டிசில வந்து செக் பண்ணி பார்த்தோம். 80 மில்லியம்ஸ் தான் கன்சப்ஷன் ஆச்சு. இந்த மொபைல் வந்து ஷார்ட்ல இருக்கு. இது பக்காவா வந்து நம்ம தெர்மல் கேமரா மூலியமா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கஸ்டமரோட டேட்டாவோட. இது வந்து ஃபுல் வீடியோ, இது ரெடி பண்றதுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். யூடியூப் சேனல்ல வந்து போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபியூச்சர் மொபைல்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்சலோட 6E மதர் போர்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல பொர்னியோல வந்து பிட்மேப் இல்ல, ஹார்ட்வேர் சொல்யூஷனும் இல்ல, டயோடா மட்டும் தான் இருந்தது. அதனால வந்து நம்ம ஃபைன் பண்ணதுல வந்து இதுதான் விபிஹெச் காயில் மாதிரி தெரிஞ்சது. அதனால ஷீல்டை ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து மல்டிமீட்டர்ல மூலியமா செக் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் வேல்யூ தான் காட்டுது. அதனால வந்து போர்டு வந்து ஃபுல் ஷார்ட்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து காயில ரிமூவ் பண்ணிட்டு ஐசி சைட்ல ஷார்ட்டா இருக்கா இல்ல வந்து அதர் சைட்ல ஷார்ட்டா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காயில மட்டும் ரிமூவ் பண்றோம். பேஸ்ட் போட்டுட்டு ஏன் பிளேடு வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து சிபி இருக்கு, சார்ஜிங் ஐசி பக்கத்துல. அதனால வந்து நம்ம வந்து ஹீட் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிளேடு வச்சு சேஃபா பண்றதுக்கோசம் நம்ம வச்சிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயில வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மல்டிமீட்டர்ல செக் பண்ணி பாக்குறோம். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு வேல்யூ காட்டுது, ஒன் சைடு கிரவுண்ட் காட்டுது. வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு கிரவுண்ட், ஒன் சைடு வேல்யூ காட்டுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐசி சைடு வந்து நல்லா இருக்கு, அதர் சைட்ல தான் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆயிருக்கு. நம்ம கிட்ட இருக்க தெர்மல் கேமரா மூலியமா நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெர்மல் கேமரால வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல தான் வந்து எனக்கு ஹீட் ஆகுது. கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறேன், அப்பயும் வந்து ஹீட் ஆகுறது தெரியுது எனக்கு. பக்கத்துல இருக்க ஷீல்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதனால வந்து மேல இருக்க ஷீல்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணா ஹீட் ஆகுது, பட் வந்து காட்ட மாட்டேங்குது. பேக் சைட்ல தான் வந்து நமக்கு ஷார்ட் இருக்கு. அதனால வந்து பேக் சைட்ல திருப்பிட்டு வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைட்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா மைக்குக்கு வர ஜம்பர் வயரை எடுத்து நம்ம வந்து ஷார்ட் ஆன இடத்துல வந்து சால்டரிங் பண்ணிட்டு போர்டை திருப்பிட்டு மறுபடியும் அகைன் வந்து தெர்மல் கேமரா மூலியமா வந்து நம்ம செக் பண்ண போறோம். அதான் நம்ம பண்ண போறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவா வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. சேம் அதே தான், பின்னாடி திருப்பிட்டு வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தெர்மல் கேமரால செக் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் சைட்ல கீழ் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகிற மாதிரியா நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டுது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து வீடியோல காமிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் தான் வந்து ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. நான் என்ன பண்றேன்னா எந்த காம்பனன்ட் சொல்லி யோசம் ரோசின் ஸ்மோக் அப்ளை பண்ணிட்டு எந்த காம்பனன்ட் மட்டும் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி நான் பார்க்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகுது. மறுபடியும் வந்து ரோசின் அப்ளை பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி தான் வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜம்பர் பண்ணதை எடுத்துட்டு கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிட்டு காயில வந்து நம்ம வந்து மறுபடியும் ரீபிக்ஸ் பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா ஜம்பரை எடுத்துட்டு அந்த கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு கெப்பாசிட்டினால வந்து போர்டே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, மொபைல் ஆன் ஆகல, எல்லா டெட் கண்டிஷன் ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிமீட்டரால வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன இடத்துல காயிலாண்ட செக் பண்ணி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு வந்து பக்காவா வந்து வேல்யூ வருது. ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா காயில வந்து ரீபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொபைல் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். இதே மாதிரி உங்களோட மொபைல் ரெட் கண்டிஷன்ல இருந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க, நம்ம ரெடி பண்ணி தரலாம் பக்காவா சேஃபா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து நீங்க கொடுக்குற மொபைல் வந்து நம்ம யார்ட்டையும் வெளியே எங்கேயும் கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ண மாட்டோம். நம்ம கிட்டே எல்லா டூல்ஸுமே நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஓசியோ மிஷினும் அவைலபிளா இருக்கு. கிளாஸ் மாத்திக்கலாம், மேல டிஸ்பிளே நல்லா இருக்கு, கிளாஸ் மாத்தணும்னா மாத்திக்கலாம். எல்லா ஒர்க்குக்குமே நம்ம இங்கதான் பண்ணுவோம், நம்ம வெளியே எங்கேயும் கொடுக்க மாட்டோம். உங்களோட மொபைலை நீங்க தாராளமா எடுத்துட்டு வரலாம், நம்ம ரெடி பண்ணி தரலாம். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஐடியா வந்து
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா மொபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு, கஸ்டமரோட டேட்டாவோட கொடுத்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபியூச்சர் மொபைல்ஸ் தாம்பரம்.